ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட ஹேர் ரொம்ப நாளாகவே ரொம்ப ட்ரைனஸாகவும் ரொம்ப ஆ, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்னோட ஹேரை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மூத்தனிங் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, நான் பார்லருக்கு வந்துட்டேன். ஸோ பார்லருக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டாங்க, ப்ளோ ட்ரை போட்டுட்டாங்க. அண்ட் தென் ஸோ நீங்கள் இந்த வீடியோவிலேயே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். எப்படி வந்து ஸ்மூத்தனிங் வந்து ப்ராசஸ் நடக்குதுன்னு. கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆச்சு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து அழகாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை கொடுத்துட்டு என்னோட ஹேரை பார்ட்டிஷனாக பிரித்து நல்லா நல்லா கோம் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாகவே. ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திருப்பி ஸ்ட்ரைட்டன் மிஷின் போட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கரெக்டாக வரணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் மிஷின் வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறாங்க என்னோட ஹேர் நல்ல சில்கியாக அப்படியே ஸ்மூத் அண்ட் ஷைனிங் ஆயிருக்கு. என்னோட ஹேர்ல வந்து ஸ்ட்ரைட்டனிங் க்ரீம் மறுபடியும் அப்ளை பண்ண போறாங்க. அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்குதா என்னன்ட்டு. அப்போ அதை சர்ச் பண்ணுவாங்க. நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. ப்ரஷ்ஷால் நல்லா போட்டு பார்ட்டிஷன் எடுத்தாங்கள ஹேரை, அதெல்லாமே நல்லா க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கேல்ஃப்லாம் வந்து படாத அளவுக்கு ஒரு 2 இன்ச் கேப் விட்டு தான் எனக்கு பண்ணுறாங்க. ஸோ நல்லா வந்து எல்லா பார்ட்டிஷன் பிரித்த அந்த ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும், நம்ம வந்து பெண்ட் பண்ணிடக்கூடாது, ஹேர் வந்து பெண்ட் ஆகிடும் சொன்னாங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்துருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர். கொஞ்சம் நமக்கு நிறைய டைம் எடுக்கும், நமக்கு ஸ்ட்ரைட்டன் ஹேர் வேணும்னா கொஞ்சம் சப்போர்ட் நம்மளும் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்படியே நல்லா சீவி விட்டுட்டாங்க. ஹேரில் நல்லா அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சீவி விட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு, ஃபஸ்ட் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்டோன்றதுனால. அகைன் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஹேரை பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா வந்து அந்த சீப்பில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இழுத்து பார்க்குறாங்க, எலாஸ்டடாக வருதா இல்லையா அப்படின்ட்டு. நல்லா எலாஸ்டடாகவே வந்துச்சு. என்னோடய ஹேர் வந்து நல்லா எலாஸ்டடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்மூத்தன் ஹேர் வந்து லாங்காக கிடைக்கும், ஸ்மூத்தனாக ஆகும். ஸோ அதனால் வந்து என் ஹேரில் ப்ராசஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சுருட்டி இப்படி எடுத்தோம்னா கேர்லாக வரணும், அப்படி இல்லைனா எலாஸ்டடாக மாறணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹேர் வந்து நல்லா ப்ராசஸ் ஆகிருக்கு அந்த க்ரீமுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தம்ஸ் அப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு இது ஸ்ட்ரைட்டனாக இருக்கா என்னான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி கேர்லியாக இருந்தது அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைட்டனாக இருக்கும். இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக மாறிடும். பாருங்களேன், நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, கேர்லாக இல்லை. அகைன் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளோ ட்ரைவ் கொடுத்துட்டு அகைன் ஸ்ட்ரைட்டன் மிஷின் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. இது என்ன க்ரீம் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்மூத்தர் க்ரீம் ஃபஸ்ட் போட்டாங்க இல்லையா, அது வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேருக்கு நியூட்ரலைசர் அந்த ஸ்ட்ரைட்டன் ஹேரை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு க்ரீம் போடுறாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அகைன் இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து அவங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுறாங்க. நமக்கு நல்லாவே ஸ்ட்ரைட்டன் ஹேரு, ஸ்மூத் அண்ட் சில்கி அண்ட் ஷைனிங் ஹேர் கிடச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. பட் ஆனால் டைம் எடுக்கும், ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். ஸோ என்ன தான் ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்டனிங் பண்ணாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுல தாங்க இருக்குது. நமக்கு அது ஆசைப்பட்டோம், அது செய்கிறோன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணால் தான் அது வந்து 4 பின் நல்லாயிருக்கும். ஸோ லாங் லைஃப் நமக்கு வேணும்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் நமக்கு மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் தான்.
அகைன் இந்த மாரி அந்த பிரஷ் போட்டு கரெக்ட்டா ஸ்ட்ரெய்டன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ப்ளோ ட்ரையால. ஸோ நல்லாவே ஸ்மூத் அண்ட் சில்கி ஷைனிங்கா இருக்கு. நம்ம ஹேர் வந்து கடைசியா பார்ப்பீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. அவ்வளோ அழகா ஸ்மூத்தா இருக்கு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு இந்த சைடு தான் வேணும். ரைட் சைட்ல விடுற மாரி இருக்க ஹேர அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பார்ட்டிஷன எடுத்து போட்டுக்கலான்னு சொன்னாங்க. எப்படி வேணாலும் விட்டுக்கலாம். அது வந்து ஸ்ட்ரெய்டன் பண்ணிட்டாங்க. எப்படி வேணாலும் இந்த ரைட் சைடும் விட்டுக்கலாம். இல்ல லெஃப்ட் சைடும் இப்படி வாக் எடுத்து இப்படி பண்ணிக்கலாம். அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து சீரம் அப்ளை பண்ண போறாங்க. மேட்ரிக்ஸோட சீரம் தான் அது எல்லாமே. எனக்கு ஹேர் வாஷ் பண்றது அண்ட் தென் கண்டிஷனர் போட்டது எல்லாமே மேட்ரிக்ஸோட பயோலஜி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்ல இருந்தா ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஸோ அதே தான் எனக்குமே இப்ப குடுத்துருக்காங்க. அதுதான் வாங்கியிருக்கேன் நானு. சீரம் ஆல்சோ நான் மேட்ரிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஹேர் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. இந்த பார்லர்ல எனக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணது சூப்பரா சர்வீஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா பியூட்டி பார்லர். அண்ட் தென் எல்லாருக்குமே பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இதுவரைக்கும் பார்த்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நன்றி. தேங்க் யூ.